வேதத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தினுடைய இடத்துல போகும்போது கோசேன் அப்படின்ற ஒரு ஏரியாவை அந்த ராஜா வந்து அவர்களுக்காக தனியாக கொடுத்துட்டார். யோசேப்பு வந்து அந்த பார்வோன் ராஜாவினிடத்திலே சிபாரிசு செய்து இந்த மாதிரி எங்களுடைய ஜனங்களுக்கு வந்து ஒரு தனியான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு வாங்குவார். அதனால அந்த ராஜா வந்து கோசேன் அப்படின்ற ஒரு இடத்த, ஒரு நாட்டை அவங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வந்து அதிகமாய் பல்கி பெருகினார்கள். கொஞ்ச நாள் தாண்டினதற்கு பிற்பாடு வேதம் சொல்லுது, யோசேப்பை அறியாத வேறொரு தலைவன் அங்கே தோன்றின உடனே அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க இங்கே இந்த ஊருக்காரங்க கிடையாது, நீங்க எங்கேருந்து வந்தவங்க, நீங்க ஆளுகை செய்றீங்க, உங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணின உடனே இவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாய் மாறினார்கள். அதனால தான் ரொம்ப பிரச்சனை நடக்கும்போது கர்த்தர் வந்து மோசையின் மூலமாக கர்த்தர் ஒரு வாதையை கட்டளை எடுக்கிறார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோசேன் நாட்டில் வந்து கல்மழை பெய்யாது, ஆனால் பார்வோனுடைய ஆட்கள் இருக்கிற எல்லா இடங்களிலையும் கல்மழை பெய்யும். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். யாருக்கு அப்படின்னா ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரை வந்து வித்தியாசமாய் ஜனங்களுக்கு முன்பாய் காண்பிக்கிறோமோ அவங்க எல்லாரையுமே ஆண்டவர் வந்து கூட படித்தவங்களா இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க கூட டிராவல் பண்றவங்களா இருக்கலாம், நிச்சயமாய் அவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுவார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் மத்தியிலே யோசேப்பு வந்து வித்தியாசமாய் ஆண்டவரை சேவித்தார். அதுபோல ஆண்டவரும் அவனுடைய சகோதரர்கள் மத்தியில கர்த்தரவனை வித்தியாசமா தான் ஆண்டவர் வச்சிருந்தார். அதே போல தாவீது தான் கூட பிறந்த எல்லாரை காட்டிலும் ஆண்டவரை ரொம்ப வித்தியாசமாய் ஆண்டவரை நேசித்தான், வித்தியாசமாய் ஆண்டவரை ஆராதித்தான். கர்த்தரும் அவனை என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா அவன் கூட பிறந்த எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் அவனை வித்தியாசமாய் காண்பித்தார். அதனால வேதம் சொல்லுகிறது அவரை முக்கியத்துவம் படுத்தும். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரை வந்து அப்படி காண்பிக்கிறீர்களோ, கர்த்தருக்காக இழக்கிறீர்களோ, ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறீர்களோ, உலகத்தினுடைய பார்வைக்கு சில நேரத்தில் பைத்தியமா தெரியும், ரொம்ப பைத்தியக்காரத்தனமா தெரியும். எதுக்கு அனுபவிக்க வேண்டிய காலத்துல நீ ஏன் அனுபவிக்கல, என்ஜாய் பண்ண வேண்டிய நாட்கள் நீ என்ஜாய் பண்ணாம என்ன சாமியாரா போறியா? இல்லைன்னா பலவிதமான வார்த்தைகளால் அவங்க வந்து நம்ம என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி, அனுபவிக்க தெரியாத மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, அவர் பார்க்கிறார். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. 10 பேருக்கு முன்னாடி நீங்க வித்தியாசமாய் கர்த்தருக்காக தெரிவீர்களே, ஆனால் அதே 100 பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவது நிச்சயம். இன்றைக்கு நீங்கள் அதை பார்க்காவிட்டாலும் சில நாட்களுக்குள்ளாகவே இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவதற்கு வல்லவர். ஸோ கண்டினியூவா தோல்வியான நஷ்டமான செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பாருங்க, தன்னுடைய தகப்பனாருடைய கழுதைகளை தேடி போகிற சவுல், அவன் போற வழியில எல்லா இடத்துலையும் அவனுக்கு வர்ற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா ரொம்ப நெகட்டிவான வார்த்தை தான் வருது. கழுதையை பார்த்தீங்களான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமா கழுதை ஏதாவது போச்சுன்னா இல்ல. வழி நடுவே பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வர்றாரு. நடந்து வருகிற பகுதியெல்லாம் அவர் என்ன கேட்கிறாருன்னா கழுதையை பார்த்தீங்களா. ஆனா அவருக்கு வருகிற ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா இல்ல, கிடைக்கல, நான் பார்க்கல அப்படின்ற ஆன்சர் வருகிறது. ஆனா சாமுவேலுடைய அந்த வீட்டுல வாசப்படியில காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு நற்செய்தி வருது, நீ தேடி வந்த கழுதை அகப்பட்டது, உங்க தகப்பனாருடைய கையிலே கிடைத்தது. அதனால காணாமல் போன கழுதையை குறித்து நீ என்ன பட வேண்டாம்னா மனசு நீ சங்கடப்பட வேண்டாம், நீ வருத்தப்பட வேண்டாம், அது அகப்பட்டது. கண்டினியூவா பல நாட்களாக துக்க செய்தியை கேட்ட, பல நாட்களாக நெகட்டிவா மைனஸா கேட்ட அந்த காதுகள் சரியான நேரத்தில் காலடி எடுத்து வச்ச உடனே ஒரு நற்செய்தியை கேட்டது போல பல மாதங்களா, இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து இத்தனை மாதங்களும் ஒருவேளை உங்களுடைய காதுகளில் நிறைய தோல்வியான செய்தியை கேட்டு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அதில் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி சவுலை ஒரு நற்செய்தினால் நிரப்பினாரோ அதே போல ஒரு நற்செய்தி சரியான இடத்திலிருந்து நீங்கள் தேடி போன காரியம், நீங்கள் விரும்பின காரியம், நீங்கள் இதுவரையிலும் கஷ்டப்பட்ட காரியம், நீங்கள் காத்திருந்த காரியம், நீங்கள் ஜெபித்த காரியம், நீங்கள் வருத்தப்பட்ட அந்த காரியம் கைகூடி வந்தது என்கிற ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கேட்க பண்ணுவார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு, பரலோக தேவனுக்கு ஆமென். அந்த நல்ல செய்தியை நம்மை கேட்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா.